Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens. பொங்கல் திருநாளுக்காக சென்னையிலிருந்து 4.34 லட்சம் பேர் சொந்த ஊர்களுக்கு பயணம் செய்திருப்பதாக நேற்று நள்ளிரவு 12 மணி வரையிலான புள்ளி விவர கணக்கை வெளியிட்டிருக்கிறது போக்குவரத்து துறை. கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் தாயுமானவன் சொல்ல கேட்கலாம். வணக்கம் தாயுமானவன், உங்களுடைய தகவல் என பதிவு பண்ணுங்க. பொங்கல் பண்டிகையொட்டி பொதுமக்கள் சொந்த ஊர் சென்று பண்டிகை கொண்டாடக்கூடிய வகையில் தமிழக அரசின் சார்பில் போக்குவரத்து துறையால வழக்கமாக இயக்கப்படக்கூடிய 2100 பேருந்துகளுடன் கூடுதலாக சிறப்பு பேருந்துகள் என்பது இயக்கப்பட்ட நிலையில் நேற்றைய தினம் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில கடுமையான போக்குவரத்து நெரிசல் என்பது ஏற்பட்டிருந்தது. இதன் காரணமாக பல இடங்கள்ல பேருந்துகள் தாமதமாக இயக்கப்பட்டிருந்தது. இதன் காரணமாக பயணிகள் கடுமையாக அவதிக்குள்ளாயிருந்தார்கள். இது தொடர்பாக அறிவிப்பானது தற்போது போக்குவரத்துறையின் சார்பில் வெளியிடப்பட்டிருக்கிறது. அதன்படி வழக்கமாக இயக்கப்படக்கூடிய பேருந்துகளின் எண்ணிக்கையான 4200 பேருந்துகள்ல 4200 பேருந்துகளும் மேலும் 3234 சிறப்பு பேருந்துகளும் என மொத்தமாக 7474 பேருந்துகள் என்பது இயக்கப்பட்ட நிலையில் 4,34,308 பயணிகள் சென்னையிலிருந்து பயணம் செய்திருப்பதாகவும் மேலும் இதுவரை 2,30,514 பயணிகள் முன்பதிவு செய்து பயணம் செய்ய முன்பதிவு செய்திருப்பதாகவும் நேற்று ஒரு நாள்ல மட்டுமே 2210 சிறப்பு பேருந்துகள் என்பது இயக்கப்பட்டதாகவும் இது கடந்த 3 வருடங்கள்ல ஒரே நாள்ல இயக்கப்பட்ட அதிகபட்ச சிறப்பு பேருந்துகள் என தற்போது அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. மேலும் நேற்று சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில அதிக அளவு வாகனங்கள் சென்றதால் பேருந்துகள் இயக்க கூடுதல் நேரமானதாகவும் குறிப்பாக சென்னை திருச்சி சாதாரண நாட்கள்ல 7 மணி நேரத்தில் இயக்கப்படக்கூடிய பேருந்துகள் நேற்றைய தினம் 11 மணி நேரம் வரை எடுத்துக்கொண்டதன் காரணமாக பேருந்துகள் சென்னைக்கு வருவதற்கு நீண்ட நேரம் ஏற்பட்டதாகவும் இதன் காரணமாக பயணிகள் ஒரு சில இடங்கள்ல சொந்த ஊர் செல்வதற்கு தாமதம் ஏற்பட்டதாக விளக்கம் என்பது அளிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் திருச்சி பொன்மலை ரயில்வே மேம்பாலம் விரிசல் கண்டதன் காரணமாக பேருந்துகள் மாற்று வழிப்பாதையில் இயங்கியதும் காலதாமதத்துக்கு ஒரு காரணமாக போக்குவரத்துறையின் சார்பில் அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. சென்னையிலிருந்து பயணிகள் தங்களது சொந்த ஊர்களுக்கு அனுப்புவதில் கூடுதல் நேரமானது என்பதனை போக்குவரத்துறை தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் நேற்று கோயம்பேடு மற்றும் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் இருந்து பயணிகள் முழுவதுமாக தங்கள் ஊருக்கு அனுப்பி வைக்க இன்று காலை 5 மணி வரைக்கும் நேரம் எடுத்துக்கொண்டதாக போக்குவரத்துறையால அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. அதன்படி தற்போது வரைக்கும் 4,34,308 பயணிகள் இதுவரைக்கும் பயணம் செய்திருப்பதாக போக்குவரத்துறையின் சார்பில் பொங்கல் பண்டிகையொட்டி சொந்த ஊர் சென்றவர்கள் குறித்தான தகவல்களை வெளியிட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி தாயுமானவன். Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens.